மீனோட வெயிட் வந்து 3 கிலோங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க. எப்படி ஜெல்லி மாதிரி அப்படியே ஆறிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நின்றோம்னா நம்ம தண்ணிக்குள்ள போயிடுவோம். I come from Tamil Nadu. ஓ படா மச்சலி பெரிய பெரிய மீனா தான் பாருக்கு. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா மணிப்பூரில் லோக்டாக் லேக்கில் அந்த ஃப்ளோட்டிங் லேக் நடுவில் தாங்க நம்ம இருக்கோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளோட்டிங் லேக் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க, அங்கே எப்படி வீடு கட்டியிருக்காங்க, இங்கே எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க, இவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ரோ கூட சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கியிருந்தோம். இதாங்க அவங்களோட லேக், ஃப்ளோட்டிங் லேக். இது என்ன ஃப்ளோட்டிங் லேக்குன்றானே அப்படின்னு என்னன்னு பார்க்குறீங்களா? அது தெரியுதா? மிதக்கும் பாருங்க. ரொம்ப நேரம் நின்றோம்னா அப்படியே தண்ணியே மேலே வந்துடுதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பலகை போட்டிருக்காங்க, கொஞ்சம் இறங்கக்கூடாதுண்டு. கீழப்பெல்லாம் பாருங்களேன், டின்னு இதெல்லாம் கட்டி அந்த இது வீடெல்லாம் மூழ்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடே வந்துட்டு இந்த மாதிரி கீழப்பெல்லாம் டின்னாக இருக்குங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது மிதந்துட்டுருக்கு. இப்போ நான் ரொம்ப நேரம் கால் வச்சாலே ரொம்ப நேரம் கால் வச்சதால கீழே தண்ணி வந்துருங்க, வந்துருக்கு பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் உள்ளே வச்சுருந்தாலும் தண்ணி வந்துடும், அப்படியே இறங்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் மிதக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி என் காலே உள்ளே போயிருச்சு, தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுங்க அது. அப்படியே வந்து மிதந்துட்டே இருக்கும். அது மிதக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லை போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல மூவாமல் இருக்கணும் இந்த வீடு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பின்னாடி தெரியுதா வளைய மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணி நீ வந்துங்க ஸ்டே பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களே சமையல் பண்ணி கொடுத்துட்றாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் தூங்கியிருந்தோம். பிரதர் வந்து அங்கே இருக்கார். அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு இந்த சார்ஜிங் போடுறதுக்கான பாயிண்ட்டு இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி வியூவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸுக்கு இந்த இடம். நம்மளும் நல்லா பிடிச்சிருக்கு இந்த இடம். வெளியே வந்தோடனே அப்படி ஒரு போட்டு இதில் இந்த பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். நேற்றுல இது இல்லவே இல்லை, இப்போ தான் அப்படியே வந்திருக்கு மூவ் ஆகிட்டு. அதெல்லாம் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுவுமே மூவ் ஆகும், ஆனால் அது மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே கேனு இதெல்லாம் போட்டுட்டு கீழே அந்த கல்லை வச்சு கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டை. வித்தியாசமான ஒரு அனுபவம். ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இந்த குடியெல்லாம் சொன்னோம்ல, பெரிய பெரிய ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்க தான் நம்ம போகிறோம். அது அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அந்த மீன் பிடிக்கிறதுல எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நேற்று நேரம்லாம் இது இல்லவே இல்லை. இப்போ எங்கிட்ட மேந்து வந்து பாதை அடைச்சிக்கிச்சு. ரொம்ப கஷ்டம் நம்மளுது. மேந்துட்டு வந்துட்டு பாதையப்பெல்லாம் அடைச்சிக்கிறதுங்க. அப்போதா அப்படியே மேந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக உட்காரணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். அப்படி லெட்ஸ் கோ. அப்பா ரிவர்ஸு. ஸோ காலையில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காலையில் கொஞ்சம் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்குங்க. நேற்று நைட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சாயங்காலம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த தெரியுதுல இந்த மாதிரி வளையமாக இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிடிக்கல, இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துடலாம். ஃபினிஷ் பெரிய ரவுண்டாக இருக்குது. திஸ் இஸ் மேன்மேட் ஆர் நேச்சுரலி? ஓ, இந்த வலைய இப்போ இந்த ரவுண்டாக இருக்குல்ல மீன் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வரல, இவங்களாம் அதை உருவாக்குனது. இந்த இது மட்டும் அங்கே இருக்கிறதெல்லாம் பிடிங்கி வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எங்கிட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக. ஏன்னா மீன் வந்துட்டு ஃபுல்லாக பிடிக்க முடியாது, ஒரு சின்ன இதில் வச்சுட்டு இங்கே வந்துட்டு அவங்க மீன் பண்ண மாதிரி வச்சுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது அங்கே பிடிச்சிட்ருக்காங்க. அப்படியே போகலாம்.
எப்படி சினிமாட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்களா? ஆனால் செல்லு விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. 9 அடி பல்ல இருக்கு, ஆழம் இருக்குது. ஓகே, அப்படியே போய்க்கிருக்கோம். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வலையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் மூலமாக மீன் பிடிச்சிட்ருக்காரு ஒருத்தர். சரி, அதை வந்து பார்க்கலாம் எப்படின்னு. இந்த தூண்டில் போட்டுட்ருக்காருங்க. ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க அந்த வலையெல்லாம், ஆல்ரெடி சிக்கு வலை மாதிரி போட்டு வச்சு. நோ ஃபிஷ். இப்போ 2 போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்ருக்கோம். இந்த பிடிச்சிருக்காரு ஒருங்க மீன். மொத்தமே 2 மீன் தாங்க பிடிச்சிருக்காரு. இந்த இருக்குங்க, இந்த வலையை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த தூண்டி முள், எத்தனை தூண்டி முள் இருக்குன்னு பாருங்களேன். இது ஃபுல்லாமே தூண்டி முள் தாங்க. பாருங்க எத்தனை தூண்டி முள் வச்சு அப்படியே போகிற வழியிலே போட்டுட்டு போகிறது. அப்படியே அது மாட்டி நின்று இருக்கும்ல, அப்படியே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, bye bye. Where is come from? I come from Tamil Nadu. Your name? Avi. ठीक है, धन्यवाद. அவ்வளோதாங்க, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் மீன் பிடிக்க அங்கிட்டு போகணும், நாங்களும் அங்கே வந்து ஹட்டுக்கு போகணும். அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே முன்னாடி உட்காந்து மீன் பிடிச்சிட்டே அப்படியே படம் ஓட்டி போயிட்டே இருக்காரு. அப்படியே போட்டு போயிடுவார். அந்த பார்த்தவங்கள தூண்டியில் அப்படியே போட்டுட்டு போயிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டு மறுபடியும் வந்து அதை எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அது கீழே பார்த்துட்டு அப்படியே வந்துருவாப்புல. பாய் பாய். சைன் அப்பா ஏரியா. இது வந்து அவங்க ஏரியா இவங்க ஏரியான்னு சொல்லி பிரித்து அந்த ஒரு குச்சியை ஓண்டி வச்சுருக்காங்க. சைனா. இவங்க லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்க எப்படி அப்படியே இந்த ஒரு படத்தில் வர மாதிரி இருக்கா, ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி. இவங்க அந்த எல்லாருமே இங்கே இருக்கவங்க ஃபுல்லாமே அந்த கராங் ஐலாண்டை சேர்ந்தவங்க தான். அவங்க டெய்லி உங்களோட ரொட்டீனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ஐலாண்ட்லேருந்து மெயின்லேண்டில் போய் சேல் பண்ணுறது தான் இவங்களுக்கு வேலையாகும். ஸோ இது வந்து ஒருத்தரோட இடங்கன்னா இது யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆனால் மீன் பிடிச்சிக்கலாம். இது வந்து இங்குள்ள கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இந்த இது எல்லாமே இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ அந்த ஹட்டு போட்டிருக்கதே வந்து அவர் போட்டுருக்காருல ப்ரோ, வந்து அது வந்து போட்டுக்கலாம். மெம்பர் மாதிரி ஜாயின் பண்ணி இங்கே லோக்கல் ஆள் மட்டும் தான் அதை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து மேன்மேடாக ரெடி பண்ணியிருக்காங்களா. இது வந்து மொத்தமே ஒரு 5 மாதம் தான் இது யூஸ் பண்ணுவாங்களா. அப்புறம் வந்து அதை வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்து முடிச்சிருவாங்களா. அந்த செதுக்கி வச்சுட்டு இப்போ பண்ணியிருக்காங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். 4 மாதம் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களா. அப்புறம் வந்துட்டு இது வந்து ஃப்ரெஷ் வாட்டருங்க. இங்கே உள்ள மக்கள் ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர் மாதிரி வச்சுக்கிருவாங்களாம். இதை யூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க. இதாங்க இந்த மணிப்பூரில் உள்ள நன்னீர் ஏரி, பெரிய ஏரிங்க. புள்ளி லோட்டஸ். இப்போ வந்துட்டு அந்த தாமரையெல்லாம் வந்துட்டு முளைக்குங்க. அது இந்த டைமில் ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்தா இலையுதிர் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்குமா. அது இந்த சைடு கிடையாது. அது கொஞ்சம் இடத்துல அந்த கரையொட்டி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக முளைச்சிருக்கும். அது நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு அது இல்லை, அதான் கேட்டேன். ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் அது வருமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வலையை வச்சு டிஃப்ரெண்டான முறையில் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம தங்கியிருந்தது அந்த ஹட்டு. இப்போ அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு இங்கேருந்து போய் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்படி இங்கே வந்துருக்கோம். ஸோ இங்கே பிடிச்சிட்ருக்காங்க பாருங்க. இப்போ க்ளோஸாக போய் பார்க்கலாம். ஓகே ஓகே ஆடிட்டே இருக்கு. அப்பா விழுந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்பா அப்படியே ஆடிட்டே இருக்கு. இந்த இப்போ பாருங்க எப்படி ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள போய் இறங்குதா போய்.
தமிழ்நாடு ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாடு சே ஒரு அந்த சைடு வந்து வலையை எடுத்து விட்டுக்கிட்டே வராருங்க. அந்த சைடு வந்து கீழே ஃபுல்லாக அந்த உள்ளேருந்து பிடிச்சிட்டு வரது இதெல்லாம் இங்கே வந்து மேலே போட்டுருவாங்க. அப்படியே ஃபார்ம் பண்ணுறது அங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்க, அதில் போட்டுருக்காங்க. இவர் ஏதோ இங்கே ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. சின்ன சின்ன மீனுங்க இங்கே பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சின்ன மீனாக பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கருவாடுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களாங்க. ஸோ அந்த சைடு இருக்கார்ல போட்டில், அவர் வந்துட்டு வலையை அப்படியே அந்த சைடு வந்து பிடிச்சி அப்படியே ஏற்றிட்டே வருவார். இப்படியே இந்த எண்டுக்கு இவ்வளோ கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல அங்கிட்டு இருந்து பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கிட்டு வந்து முடிச்சு மொத்தமாக தூக்கி இங்கே கொண்டு வந்து எடுத்துக்கிறது மீனை. வேறு வருங்க பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாகவே தூக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியை மட்டும் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வச்சு அப்படியே தூக்குறது. சரி நம்ம வச்சுக்கிட்டாச்சு. நிறையா மீன் இருக்குங்க, சின்ன சின்ன மீனாக நிறையா இருக்கு. அத்தியப்பா எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். உங்க 2 மீனுங்கள் பெரிய மீனுங்க. அத்தி பெரிய மீனுங்க. देखा तो ओ बड़ा मछली 2 kg ज्यादा होगा. 2 kg 2 kgங்க. பாருங்க எவ்வளோ எந்த தண்ணி புதுசாக பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெருசுங்க. ஸோ ஃபைனலாக அங்கேருந்து எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டு இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே எடுத்துருவாங்க வெளியே. அப்படியே அங்கேருந்து அப்படியே தள்ளிகிட்டே வர்றது எல்லாத்தையும் பற்றிக்கிட்டே வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே தெரியுது அந்த சைடு பெரிய பெரிய மீனாக இருக்குங்க உள்ள. அந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க, இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்க எல்லா மீனுமே. லாஸ்ட் பௌத் மச்லி கடைசிக்க இப்போ பாருங்க எப்படி தவறாயிட்டு. அங்க இருந்த கீழே மூழ்கிடுவா தம்பி, இங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்க. ஆடுறது தெரியுது அவங்களுக்கு. ஓகே வச்சுட்டாங்க. அப்படியே இப்போ மேலே ஏற்றுறதா வேலை. இங்கே வச்சுட்டாங்க. அங்கே தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனால இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எழுத்துட்டாங்கப்பா பாருங்க எவ்வளோ வீடு. பெரிய பெரிய மீனா இருக்குங்க. பெரிய மீன் சின்ன மீன் ஃபுல்லா கருவாடுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை ஃபுல்லா வந்து சேல் பண்ணிடுவாங்க பெருசா ஃபுல்லா. பாருங்க மக்களே எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. பாருங்க எந்த தண்ணி பிஷ்னு. कितना केजी है ये? 2 ज्यादा होगा. 2 kg. 3 கிலோ மீனுங்க. இது இதாங்க இப்ப பிடிச்சதுல இதான் பெருசாங்க. மீனோட வெயிட் வந்து 3 கிலோங்க. அப்படியே துள்ளிட்டே இருக்கு. ஸோ பிடிச்ச மீன் எப்படிலாம் தூக்கி அதில் போட்டாங்க. பெரிய பெரிய மீனாக தான் பாருக்கு. ஒன்றுமே எல்லாமே ஒரு மீனுமே 2 கிலோ 3 கிலோ. நம்ம பிடிச்சது நம்ம கையில் வச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ, மிச்சதில் 2 கிலோ. அந்த மீனை ஃபுல்லாக கருவாடுக்கு அனுப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷுங்க, கருவாடுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மீனை ஃபுல்லாக. அதை தான் வந்து சேல் பண்ணிடுவாங்க. எவ்வளோ மீனுங்க அப்பா. ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்றாலும் கால் ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு. ஓகே இந்த இடத்த விட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே பிரதர் பாய் 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 பாய். ஓகே நம்ம அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே பாய் பாய் பாய்.
ஓகே நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். குளிச்சுட்டு மறுபடியும் நான் இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க, மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. பையாவுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹட்டுக்கு வந்தாச்சு. நம்ம குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரங்க ஐலாண்டு போயிட்டு மறுபடியும் நம்ம மெயின் ஐலாண்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க. எப்படி ஜல்லி மாதிரி அப்படியே ஆடிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நின்றோன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போயிடுவோம். இதோட ஹைலைட்டே இதான். அந்தங்க இந்த மாதிரி மிதக்கிறதுல தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேன் டின்னுலாம் வச்சு வீடியோ கட்டியிருக்காங்க. Ready. Zamit. ஓகே Okay. தேங்க்யூ. ஓகே, நம்ம அப்படியே வந்து இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அவர் ப்ரோ வந்து இந்த போட்டில் வரவராரு. இவர் வர கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாம் பூட்டிகிட்டு வரணும் நான் அப்படின்றாரு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதில் போகிறோம், நம்ம அந்த ஐலாண்டுக்கு. நம்ம கிளம்பலாம். हेलो हेलो और आपका चैनल बता देना, हम लोग सब्सक्राइब कर देगा. ठीक है. ஓகே வந்தாச்சுங்க. பேக்கெல்லாம் வச்சுட்டு கவர் பண்ணுறேன். சிட்டிங் ஹியர். Yeah, you can sit. ஓகே. इस तरफ से लेना, उस तरफ. அப்படியே நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து ஐலாண்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேருந்து போயிட்டு மெயின்லேண்டு போயிட்டு அப்படியே நம்ம போயிடலாங்க. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க. இங்கே ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று இருக்குது. இது வந்து ப்ரோவோட ஹோம் ஸ்டே தான். आपका होम स्टे नेम क्या नाम है? हाँ? आपका होम स्टे क्या नाम है? लोकटाक मिंशियल. லேக்கை சுற்றி உள்ள மக்கள் மட்டும்தான் இந்த ஹட்டு வைக்க வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனு. லேக்கை சுற்றி உள்ளவங்க மட்டும்தான் ஹட்டு வைக்க முடியும், ஃப்ளோட்டிங் ஹட்டு. இது வந்து 7 லட்சங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க. நம்ம போர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம மெயின் ஐலாண்டுக்கு நம்ம மறுபடியும் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகலாங்க. ஸோ இவர் வந்து வாக்கி டாக்கி வச்சுருக்காருங்க. இங்கே வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து அவர் வந்து கமாண்ட் கொடுத்து அங்கேருந்து வண்டி வருங்க, அங்கேருந்து போட்டு வரும். ஓகே, போட் வந்துருச்சு. நேற்று வந்து அதே இடத்துல. இங்கே உட்காந்துக்கலாம், முன்னாடி போய் உட்காந்துக்கிறோமா, அதான் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக எடுத்தாச்சுங்க. சும்மா பக்கம் தான், அப்படியே போயிடலாம். ஓகேங்க, அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே போவோம். மெயின்லேண்டுக்கு வந்துட்டோங்க. நல்லா நான் இருக்கா. நேற்று நம்ம இந்த சைடு தான் ஏறணும். இப்போ அந்த ஃப்ளோட்டிங் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த பாதையை மறைச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த கரங் ஐலாண்டுக்கும் இந்த லோக்டாக் லேக்குக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்புவோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பாய் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம்.